ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானவை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பிளேலிஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் பாருங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. சரி வாங்க மக்கள், நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம சோசியோல இருந்து அவளோட முழு பலத்தை ரிலீஸ் பண்ணி ஜாங்கியோன் அட்டாக் பண்றதுக்கு போயிருப்பா. அதோட தான் லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, சோசியோக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் தான் வருது. அதுல வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ வந்து என்ன கேட்பானா, மிஸ் டாங் எதுக்காக என்ன மட்டும் தனியா கூப்பிட்டுறீங்க, ஏதோ பேசுறதுக்காக அப்படின்னு கேட்கவும், அதுக்கு சோசியோல இருந்து குக்லான் ஐயர் அது வந்து அப்படின்னு நாளைக்கு நடக்க போற என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து நான் யார் கூட மோத போறேன்னா ஜாங் கிளானஸ் அந்த ஜாங் இயான் கூட தான் அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்ப சோசியோல என்ன சொல்றேன்னா, நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாவே சொல்லணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ வந்து நான் சண்டை போட போற ஆள் வந்து ஜாங் கிளானஸ் அந்த இயான். அதனால இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல, அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஹீரோ வந்து சரி சொல்லு அப்படின்னு கேட்கிறான். நான் மட்டும் ஜாங் இயானை தோக்கடிச்சா உங்களை நாளைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். எப்படியோ சோசியல் தைரியத்தை வர வச்சு ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறேன்னா, நான் மட்டும் இதுல ஜெயிக்கணும் தோக்கணும், நீங்க எங்கிட்ட வந்து கேஷுவலா பேசுவீங்களா அப்படின்னு கேட்கிறா. நீங்க எப்படி பியாங் கிட்டயும் சர்வன்ட் சியோல் கிட்டயும் பேசுறீங்களோ அதே மாதிரி என்கிட்ட பேசுவீங்களான்னு கேட்கிறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவன் என்ன சொல்றானா, இதை கேட்கறதுக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சு அப்படின்னு கேட்கும். உடனே சோசியல் என்ன சொல்றானா, இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு சோசியல் என்ன சொல்றானா, இல்ல நான் வந்து ஏதோ தோத்தா மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ சோசியல் வந்து ஹீரோ பத்தி என்ன நினைக்கிறானா, நான் முதல்ல யாங்சுன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து அவனோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ்னால தான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கூட இத்தனை மாசம் பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் இது ரொம்பவே சுத்தமானதா இருக்கு. அவனை சுத்தி இருக்க எல்லாருக்குமே அவன் உதவி பண்ணிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்ததுக்காக எனக்காக டம்ப்ளிங்ஸ் கூட அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். எனக்கு டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அவன் என்ன காரணம் சொன்னா, நான் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தேன், அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கவங்க பசியில இருக்க வேணான்றதுனால தான் நான் கொடுத்தேன், மத்தபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னான். யார் இதை பார்த்தாலும் சரி சொல்லிட முடியும் அவங்களால, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம அவர் ஹெல்ப் பண்றது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாரு. இப்படியாப்பட்ட ஒருத்தர் எப்படி என்னால் லவ் பண்ணாம இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம எப்படி என்னால் க்ளோஸ் ஆகாம இருக்க முடியும் அப்படின்னு சியோல் நினைக்கிறா. எது எப்படியோ ஆனா எனக்கு தகுதி இருக்கா என்ன யாங்சுன் பக்கத்துல நிக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கிவ் அப் பண்ண சொல்லிட்டே இருக்கு. இப்போ எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரியும் ஸ்வாட் பீக்கும் சரி ஸ்வாட் டிராகனும் சரி என்னோட ரொம்பவே பலசாலிங்க தான். நான் வந்து வெறும் பாய்சன் பீக்ன்ற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. என்னோட பிரதருக்கு எந்த ஒரு திறமை இல்லைனாலும் அவன் டேங்க் கிளானோட சக்சஸரா ஆயிட்டான். நான் வெறும் ஒரு பொண்ணா பிறந்ததுனால மட்டுமே டேங்க் கிளானோட ஹெட் ஆக முடியல. அதனால தான் இந்த தடவை நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா அப்படின்னு அவ யோசிக்கும் போது அவ கண்ணுக்கு யார் தெரியுறாங்கன்னா பியாங்கும் சியோலும் தான் தெரியுறாங்க. என்னால இவங்க ரெண்டு பேர் அளவுக்கு யாங்சுன் கிட்ட க்ளோஸ் ஆக முடியுமான்னு தெரியல எனக்கு. இல்ல இந்த தடவை நான் அதை பண்ண போறது கிடையாது கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம என்னோட லெவலை நான் அவருக்கு கண்டிப்பா காமிச்சு ஆகணும் இந்த போட்டியில. அது மூலமா தான் அவருக்கு தெரிய வரும் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக்கான ஒரு பொண்ணு கிடையாதுன்ட்டு. இதோட சோசியோலோட ஃபிளாஷ்பேக் முடியுது. அப்ப பார்த்தா யாரோ கண்ணு தான் திறக்கிறாங்க. எழுந்தோடனே நான் எங்க இருக்கேன், அது மட்டும் இல்லாம டியூல் மேட்ச் என்ன ஆகுதுன்னு கேட்கதே நம்ம சோசியோல் தான். அவ அந்த மேட்ச்ல தோத்துட்டா. அப்பதான் சோசியோ வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் பாக்குறா. பார்த்தா சுத்தி எல்லா மார்ஷல் ஆர்டிஸ்டுமே அடி வாங்கி தான் கிடக்குறாங்க. அப்பதான் அவளுக்கு ஞாபகமே வருது, ஆமா நான் தோத்துட்டேன்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் போட்டியில வந்து பாய்சன் ஃபேங் ஸ்டீல் பாடி யூஸ் பண்ண அப்படி இருந்தும் நான் தோத்துட்டேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அலைன்ஸ் லீடரோட பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்ட்டு. உடனே சோசியல் என்ன நினைச்சான்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. உடனே அவளுக்கே ஒண்ணும் புரியல, நான் எதுக்காக இப்ப அழுறேன். அப்படி அவ அழுதுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஓ நீ எழுந்துட்டியான்னு வரது யாருன்னா நம்ம ஹீரோ தான் வரான். சோசியல் ஹீரோ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன கேட்கிறேன்னா, நீங்க எவ்வளவு நேரமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றனா, நீ எதுக்கு இவ்வளவு ஆச்சரியப்படுற, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, டாக்டரும் சரி பியாங்கும் சரி வந்துருவாங்க இங்க சீக்கிரமா. அதுக்கு சோசியல் என்ன சொல்றேன்னா, நான் ரொம்பவே வெக்கப்பட்டேன், நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அந்த விஷயத்தை பண்ண முடியும்ட்டு, இருந்தாலும் என்னால அதை பண்ண முடியல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல சோசியோல், நீ கடைசி வரைக்கும் நல்லாவே சண்டை போட்ட, என்னால இதுல இருந்தே சொல்ல முடியுது நீ எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவன்ட்டு. அதுக்கு சோசியோல் இருந்து ஆனா அந்த சத்தியம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஃபீல் ஆகுறா. அப்பதான் அவ எதையோ ரியலைஸ் பண்ணி நம்ம ஹீரோ பாத்துக்கு குக்லான் ஐயர் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் உடனே ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு என்ன சொல்றானா, எனக்கு வேலை இருக்கு நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப சோசியோல பாக்கணுமே ஹீரோ போறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன நினைக்கிறானா, இவனால ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைக்க முடிய மாட்டேங்குது. அப்ப பாக்கணுமே ஸ்டேடியத்தை தான் காட்டுறாங்க. செம்ம பெருசு, எந்த அளவுக்கு பெருசுனா இதுக்கு முன்னாடி டேங்க் லேண்ட்ல பார்த்ததும் சரி குக்லான் ஷாங்கில பார்த்ததும் சரி அதெல்லாம் விட்டு ரொம்பவே பெருசு. அனௌன்ஸ் என்ன சொல்றானா, ரெண்டாவது நாள் மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள் முதல்ல நம்மளோட ஹீரோட ஃபைட் தான். மனுஷன் ஒரே அடியில் அவனை தோக்கடிச்சிட்டான். யாங்சுன் ஜெயிச்சிட்டாரு. அடுத்தது பார்த்தா பியாங் தான். பியாங் ஒரே அடியில தோக்கடிக்கும் பியாங் ஜெயிச்சிட்டாங்கன்னு அப்படி போயிட்டு இருக்கு. அவ பார்த்தா ஸ்டேடியத்துல வந்து மத்த கிளானை சேர்ந்தவங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஆப்போனன்ட் வந்து ஒரே அடியில தோக்கடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நேத்து நடந்ததை விட இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு மேட்ச்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல உட்காந்து என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கண்டிப்பா நம்மளுக்கு புது டிராகன் இல்ல புது பீக்கு கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த என்ன சொல்றனா, அது வந்து நேத்து பாய்சன் பீக்க தோக்கடிச்சால ஒரு பையன், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இந்த வருஷம் ரொம்பவே திறமை வாய்ந்தவனா இருப்பான்னு நான்
நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அதுக்கு பக்கத்துல என்ன சொல்றானா அவன் யாருன்னு உனக்கு தெரியல, அவன் வந்து அலைன்ஸ் லீடரோட பையன் அப்படின்னு சொல்றான். சரி நீ சொல்லு, நீ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்கவும் அதுக்கு இவன் என்ன சொல்றானா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து டூ யாங் சுன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஸ்பாட் பீக் கூடவும் சரி டைகர் ஹீரோ கூடவும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்ன கேள்விப்பட்டேன் அவன் ஆரா சுப்ரீமோ டிசிப்ளின் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இது ஒருத்தன் வந்து ஆமா நானும் யாங் சுன் ஜெயிப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது யாரான்னு பார்த்தா ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸோட அண்ணன் தான். அப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்களா, ஒருத்தன் என்ன சொல்றானா டேய் நீ என்ன பயமுத்திட்டடா அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருந்தவன் டேய் உன்னை நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேனே, நீ வந்து பெங் ஊஜின் தானே, அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் டிவைன் டிராகன் ஆச்சு. நீ நான் என்ன நினைச்சேன்னா பெங்க்லான் வந்து இந்த மேட்ச்ல கலந்துக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்து அப்பாருமே ஊஜி நினைச்சிட்டு சாரி உங்களை அந்த மாதிரி பயமுத்ததுக்கு அப்படின்னு சொல்றான். எனக்கு அலைன்ஸ் கூட ஒரு சின்ன வேலை இருந்தது, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு கடைசியிலே பார்த்தா ஹீரோ அவன் மேட்சை ஜெயிச்சு பியாங் அங்க நின்றுட்டு இருக்கா. பியாங் கிட்ட தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ பியாங் பக்கத்துல போனோடனே பியாங் என்ன கேட்கறானா நீ மறுபடியும் ஈஸியா ஜெயிச்சிட்டி அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா ஆமா நீ தானே அப்படி ஜெயிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம நீ சண்டை போட்டியே அவங்களோட முகம்லாம் உனக்கு ஞாபகமாச்சு இருக்கா அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி ஆளுக்குள்ள சண்டை போறல எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, எனக்கு எவ்வளவு சீக்கிரமா நான் உன் கூட சண்டை போறனோ அதுதான் எனக்கு முதல் இன்ட்ரெஸ்ட். இப்ப ஹீரோ இவளை பார்த்து என்ன நினைக்கிறேன், இவளுக்கு யாருமே ஞாபகம் ஆனா இவ எதுக்கு என் கூட சண்டை போடணும்னு மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான் சரி நீ சியோல பாத்தியா, நான் அவளை காலையில இருந்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லவும் பியாங் என்ன சொல்றான் அவ வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்றான். அது ஹீரோ வந்து மறுபடியுமா இதே தான் அவ நேத்தும் பண்ணா, அப்படி அவ எங்க தான் வெளியே போயிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது ஒண்ணும் வேலைக்கு வரமே தெரியல, நான் வந்து ஹெட்மெய்ட் கிட்ட சொல்லி சியோல வந்து கண்காணிக்க சொல்லணும். அப்படி ஹீரோ அந்த பக்கம் யோசிச்சுட்டு அதே டைம்ல இந்த பக்கம் ஒரு குகையை தான் காட்டுறாங்க. அப்ப பார்த்தா ஒருத்தர் வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த குகையில இருந்து ஓடி வரும் என்ன நினைக்கிறானா இங்க என்னதான் நடக்குது, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு கெட்ட கனவாதான் இருக்கணும்னு உள்ள இருந்து எல்லாருமே யாரோ வெட்டி தள்ளி இருக்காங்க, அதான் நினைச்சு பாக்குறான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஷாங்கில இருந்த எங்களோட பிரான்ச் வந்து மொத்தமாவே அழிக்கப்பட்டது. அதுவும் எதனால தான் யான் ஜூலியோக்கு வந்து பேலஸ் மாஸ்டர் பேச்ச கேட்காம அவனா முடிவெடுத்து ரன் ஆனதுனால தான். எங்களோட கடுமையான செக்யூரிட்டி மூலமா எங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாம தான் இருந்தது. ஏன் ஷாவ்லினும் சேர்ந்தவங்களாலையும் சரி ஜாயஸ் வார்டனாலையும் சரி அவங்களால கண்டே பிடிக்க முடியல எங்களை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு சின்ன பொண்ணால எங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு பின்னாடி நடந்து வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம சியோல் தான். சும்மா மாசா நடந்து வரா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உள்ள இருந்த எல்லாருமே இவ்வளவு சீக்கிரம் கொண்டுட்டு வெளியே வருவான்ட்டு. எப்படியாச்சும் நான் போயிட்டு பேலஸ் மாஸ்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்லாஷ் ஒன் அவன் கழுத்தை கிராஸ் ஆகுது. அப்படி அவன் ரன்னிங்ல இருக்கும் போதே அவன் தலை மட்டும் தனியா போய் கீழே விழுது. சியோல யாரோட தலையை வெட்டினாலும் அந்த பாடி கிட்ட போய் நின்னுட்டு சாரி அப்படின்னு சொல்றா. நான் கூட செத்து போனவங்க தான் சொல்றான்னு பார்த்தா உள்ள இருக்க நார்மல் சியோல் கிட்ட தான் சாரி சொல்றா. உன்னோட உடம்ப நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு நம்ம நார்மல் சியோல் கிட்ட சொல்றா கோல்டன் சியோல். அப்ப பாக்கணுமே நம்ம நார்மல் சியோட ஆத்மா வந்து கோல்டன் சியோல கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லுதுன்னா ஒன்னும் பிரச்சனை நீ என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ யங் மாஸ்டர் பத்தி ரொம்பவே கவலைப்படுற, அதனாலதான் அவரோட பிரச்சனையை கொஞ்சமாச்சு கம்மி பண்ணலாம் நீ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் என்னால நீ பண்ற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நீ தான் நான். அடுத்த சீன்லயே பார்த்தா சியோல் வந்து அவ தங்கியிருக்க இடத்துக்கு தான் போறா. அப்ப அந்த ஹெட்மெய்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னா சியோல் இவ்வளவு நேரம் நீ எங்க தான் போயிருந்த அப்படின்னு அவ கேட்கும் போதே சியோல் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப அந்த ஹெட்மெய்ட் என்ன கேட்கிறானா நீ எங்க தான் போயிருந்த, உன்னை நினைச்சு நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா சொல்றா. அப்ப சியோல் என்ன சொல்றானா நான் இந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது தொலைஞ்சிட்டேன், அதனாலதான் சுத்தி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹெட்மெய்டோ நீ இன்னொரு தடவை இதே பண்ணினா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹெட்மெய்ட் என்ன பண்றாங்கன்னா சியோலோட கையை பிடிச்சு வா உள்ள போலாம், இந்த இடம் ரொம்ப கோல்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம மியோன் உன்னை நினைச்சா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப சியோலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நடந்து உள்ள போறா. அப்படி உள்ள போகும்போது அவன் என்ன நினைக்கிறானா யாங் சுன் நான் உனக்கு பட்ட கடனை எப்படியாச்சும் நான் திருப்பி செலுத்தியே ஆவேன். அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, அதுவும் டோர்னமெண்ட் ஒரு 3ஆம் நாள். அப்ப ஹீரோ பார்த்தா அவனோட ரூம்ல இருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோ நடந்து வரும்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே ஹீரோ என்னடா நம்மளுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பாக்குறான். அப்ப அந்த வாய்ஸ் என்ன கேக்குதுன்னா சிஸ்டர் நீ என்ன பண்ணாலும் இதை எப்படியே நிறுத்திட்டு என் கூட நம்ம கிளானுக்கு வந்துரு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கூ கிளானுக்கும் இது ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுக்குன்னு தனி குவார்டர்ஸே இருக்கு, நீ எதனால இந்தியா ஏறத்துக்கு வந்துட்டு இருக்க இங்க தங்கறதுக்கு. அவங்க இப்படிலாம் பேசிக்கிற தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப சஞ்சுன் வந்து நம்ம பியாங்க பார்த்து என்ன கேட்கிறான்னு எனக்கு ஒன்று புரியல, இது வெறும் பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் ரெண்டு கிளானுக்கு நடுவுல, நீ எதுக்காக அவனை பத்தி ரொம்பவே கேர் பண்ற அப்படின்னு கேட்கிறான். கேட்டதுக்கு அப்புறம் பியாங்க பாவனமே பியாங் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு சஞ்சுனோட கையை தட்டி விட்டுறா. அப்போ பாவனமே பியாங்க சஞ்சுன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவனை உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறா. அவ பாவனமே பியாங் ரிலீஸ் பண்ற எனர்ஜி எல்லாம் பார்த்து சஞ்சுன் வந்து ஒரு செகண்ட் அலறி போய் அப்படியே அமைதியாயிடுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் அவன் என்ன கேட்கிறானா ஏய் அங்க நிக்கிறது என்னோட பிரதர் இன் லவா அப்படின்ட்டு கேட்டு முன்னாடி வரான். ஹீரோ பார்த்தோன்னே கூக்லான் ஆயிரும் அப்படின்னு சஞ்சுன் சொல்றான். ஹீரோ என்ன கேட்கிறேன்னா ஆமா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறான். உடனே சஞ்சுன் என்ன பண்றானா என்ன மன்னிச்சிருங்க நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறான். உடனே ஹீரோ போறவன சும்மா விடாம ஓ நம்ம ரெண்டு பேருக்கு தான் அடுத்த மேட்ச் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் முழுசா சண்டை போடலாம் பிரதர் இன் லா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே சஞ்சுன்லாம் இன்னும் காண்டாகிறான். அதுக்கு சஞ்சுன் என்ன சொல்றானா நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அழுசின்ல என்ன காட்டுறாங்கன்னா செமி குவார்டர்ஸ்க்கான ஃபைனல்ஸ் தான் காட்டுறாங்க. அதுல யாரும் ஸ்டேஜில் நிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோவும் சஞ்சுனும் தான் நிக்கிறாங்க. அனௌன்ஸ்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்க நம்குன் கிளானை சேர்ந்த லைட்னிங் டிராகனான நம்குன் சஞ்சுனுக்கும் ஷாங்கியோட கூ கிளானை சேர்ந்த யாங் சுனுக்கும் இப்போ சண்டை.
அப்ப சஞ்சய் நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றேன்னா, இது என்னால முன்னாடி சொல்ல முடியல. அதுவும் எதனாலனா என்னோட அக்கா அங்க இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக. இப்ப நான் சொல்றேன் உன்கிட்ட, நீ ரொம்ப திமிர்த்தனமா ஆடாத, செமி ஃபைனல் வரைக்கும் நீ வந்துட்டேன்னு ஒரே காரணத்துக்காக. நீ என்ன நினைக்கிற, உன்னோட அதிர்ஷ்டம் மறுபடியும் கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்ன, இந்த சண்டையில முழுசா சண்டை போடலாம் தானே சொன்னேன். நானும் எப்படி உன் மேல ஈஸியா எல்லாம் அட்டாக் பண்ண போறது கிடையாது. நீ வீட்டுக்கு போகும்போது கை கால் உடச்சு தான்டா உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா தான் இருக்கான். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான், ஓ உண்மையாவா, அனௌன்சர் வந்து எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே பார்க்கணுமே. சொன்னது கேட்ட உடனே முதல் அட்டாக்கே ஹீரோட தான். அவனோட முழு கையும் நெருப்பால எரியுது. அவன் கையில இருந்து வந்த நெருப்பு வந்து ஒரு சின்ன உல்ஃப் மாதிரி சஞ்சுன் அட்டாக் பண்ண போகுது. இத பார்த்த சஞ்சுனுக்குலாம் இங்க என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வெடி சவுண்ட் தான் கேக்குது. அந்த ஸ்டேஜே வெடியுது. இத பார்த்த மொத்த மக்களுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்டேஜே உடைச்சிட்டான் அவனோட பவர் மூலமா. இப்போ இந்த 2 நாளா நடந்த எந்த ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்லயுமே அவனோட முழு பவர் அவன் காட்டவே இல்ல. இந்த அட்டாக பார்த்தோன்னே சோசியோல் சியோல் பியாங் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே லைட்னிங் டிராகனுக்கு என்னாச்சு, அப்ப பார்த்தா சுத்தி வெறும் புகையாதான் இருக்கு. அந்த புகைக்குள்ள பார்த்தா அத்தனை ஸ்பாட்ஸ் கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. அப்படி சஞ்சுன் மேல வந்த எல்லா கல்லுகளையுமே சஞ்சுன் வெட்டி தள்ளிடுறான். சஞ்சுன் ரொம்பவே கோவப்படுறான். இனிமே சீப்பான ட்ரிக்லாமாடா நீ யூஸ் பண்ணுவேன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அட்டாக் பண்ண வந்துறான். ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போதே என்ன சொல்றானா, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ எங்க வாங்கி விழுந்திருக்க போறியோன்ட்டு. அப்படி நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ல சஞ்சுன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான் அவன் லைட்னிங் பவர் மூலமா. ஹீரோ அட்டாக்ல இருந்து தப்பிச்சோனே அவன் என்ன பண்றானா, டக்குன்னு ஹீரோ சுத்தி சுத்தி வரான் லைட்னிங் பவர் மூலமா. அப்படி நம்ம ஹீரோ சுத்தி வரும்போது சஞ்சுன் என்ன நினைக்கிறான், அவனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, என்னோட ஸ்பீட் அவனால ட்ராக் பண்ண முடியாது. எவ்வளவு நேரத்துக்கு அவனால என்ன அடிக்க முடியாம இருக்கோ அதுதான் எனக்கான டைம். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஜம்ப் பண்றான் அவன். ஆனா சஞ்சுன் வந்து ஹீரோவை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். ஹீரோ டக்குன்னு அந்த அட்டாக்க டாஜ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, உன்னோட செஸ்ட் பகுதி வந்து அன்கார்டடா இருக்கு. இப்படி அவன் கையில இன்னர் எனர்ஜி வர வச்சுட்டு சஞ்சுன் ஒரு அட்டாக் பண்றான் பாருங்க மக்களே. அந்த அட்டாக் சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்படி ஹீரோ அடிச்சு அடியே வாங்கினதுக்கு அப்புறம் சஞ்சுனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னடா நடக்குதுன்னு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னடா நடக்குது இங்க, இவங்கிட்டே இந்த அளவுக்கான பவர் இருக்கு. அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவன் முகத்திலே ஒரு கிக் அடிக்கிறான். உண்மையிலே இந்த அளவுக்கான பவரை எங்க ஏஜ்ல இருக்க யாராலுமே ரிலீஸ் பண்ணவே முடியாது. இவனால எப்படி பண்ண முடியுது, அப்படியே அப்பன மாதிரி இவனும் புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி இவனுக்கு 2 பேரும் மிட் ஏர்ல இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றான், ஒரே ஒரு பஞ்ச் தான் ஸ்டேஜ் எல்லாம் உடைச்சிட்டு வந்து விடுறான் சஞ்சுன். ஆனா நம்ம ஹீரோ பார்க்கணுமே, அவனை அடிச்சு முடிச்சுட்டு அழகா வந்து கீழே லேண்ட் ஆகிறான் ஸ்டேஜ்ல. அப்ப சஞ்சுனால நடந்த எதையுமே நம்ப முடியல. அவன் என்ன சொல்றானா, என்ன ஏன்டா இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற, இந்த இடத்துல உண்மையை சொல்ல போனா நீ தான் கீழே விழுந்து கிடக்கணும், நான் அங்க நிக்கணும். ஆனா டோட்டல் ஆப்போசிட்டா இங்க நடந்துட்டு இருக்கு எல்லாம். அப்ப சஞ்சுன் என்ன நினைக்கிறானா, இது எல்லாமே எங்க தப்பா போக ஆரம்பிச்சது, சின்சுவான்ல எப்ப இவனை முதல் தடவை பார்த்தனோ அப்பதான். அது மட்டும் இல்லாம முதல்ல என்னோட திறமையை தாண்டி இன்னொருத்தர் இருந்தது, அதுல இருந்து தான் எல்லாமே தப்பா போக ஆரம்பிச்சது. அப்ப முதல்ல என்னோட அப்பா என்கிட்ட கோவப்பட்டாரு. என்னோட அன்பான அக்காவும் இப்ப என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போயிட்டு இருக்கா. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பவர் கிடைக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பவர் கிடைச்சது என் அப்பாவுக்கு கூட தெரியாது. அவ பார்த்தா சஞ்சு ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. அப்ப அவனுக்கு ஒரு என்ன ஒரு வாய்ஸ் கேக்குனா, உன்கிட்ட நல்லவே ஒரு பாடி இருக்கு, இப்ப நான் கொடுக்குற பிளெஸிங் மூலமா உனக்கு ஏகப்பட்ட பவர் கிடைக்கும். ஆனா அந்த பவர் எல்லாமே உடம்புல ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது. மக்களே அந்த பிளெஸிங் தரேன்னு சொல்ற அந்த ஆராவை மட்டும் நல்லா பாருங்க. இதேதான் ஸ்வாட் சுப்ரீம் கிட்ட இருந்து வெளியே வந்ததா ஹீரோட அப்பா சொல்லியிருப்பார். இதெல்லாம் நினைச்சு பார்த்த சஞ்சுன் வந்து என்ன பண்றான், அவன் கையில வந்து அந்த எனர்ஜியை தான் வர வைக்கிறான். அந்த பிளெஸிங் மூலமா கிடைச்ச எனர்ஜியை. எனக்கு தெரியும் இன்னும் இது என்னோட உடம்புல ஸ்டெபிலைஸ் ஆகல, இருந்தாலும் இப்ப நான் இதை யூஸ் பண்ணனா அவனோட கை காலையா சேனல் உடைக்க முடியும். அப்படி அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். ஹீரோ யோசிக்க முடியாத அளவுல அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். ஹீரோ வந்து அவனோட வெறும் கையாலே சஞ்சுனோட ஸ்பாட பிடிச்சிடறான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, எங்க இந்த திடீர்னு இவனுக்கு இவ்வளவு பவர் வந்தது. அப்ப ஹீரோ வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத பார்த்து இது வந்து அந்த எனர்ஜி தானே. ஹீரோ நினைக்கும் போது சஞ்சுன் வந்து அவன் அட்டாக் ஃபுல் ஃபோர்ஸ்ல பண்ணுவோம். ஹீரோ அவன் கையில பிடிச்ச இந்த ஸ்பாடே அவன் கழுத்து கிட்ட வந்துருது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் டாஷ் பண்ணிட்டான். பாடுமே சஞ்சுன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, இப்ப தெரியுதா உனக்கு எனக்கு எவ்வளவு பவர்ல டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. உன்ன மாரி எதுக்கும் பயன்படாதவன்லாம் என்னோட அக்காவை கல்யாணம் பண்ண நினைக்கிறதே பெரிய தப்பு. பாடுமே சஞ்சுன் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னோட சிஸ்டர் எனக்கு மட்டும் தான் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல டாஷ் பண்ணிடுறான். அப்படி சஞ்சுன் வந்து ஹீரோட கையை வெட்டலான்னு போகும்போதே ஹீரோ என்ன பண்றான், அவனோட வெறும் கையில அவனோட ஸ்வாடையே உடைச்சிடறான். அவன் ஸ்வாட் உடைஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சுனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறான். இவ்வளவு நேரமும் அமைதியா இருந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணா, சஞ்சுனோட கழுத்தை பிடிச்சிட்டு தரையா வச்சு அடிச்சிடறான். அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு ஹீரோ என்ன கேக்குறானா, ஏய் உண்மையை சொல்லு, இந்த பவர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது. சஞ்சுனை பாக்கணுமே வழியில கதறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ரிலீஸ் பண்ண ஹீட் மூலமா அவனால் மூச்சு கூட விட முடியல. அப்ப சஞ்சுன் ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, என்ன போக விடு டீமன் அப்படின்னு சொல்றான். அப்ப உள்ள என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுனால ஹீரோனோட எனர்ஜி மூலமா பெரிய ஷீல்டு மாதிரி உருவாக்கி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாமே இங்க என்னதான் நடக்குது, இந்த பேரியர் தாண்டி என்னால் உள்ள என்ன இருக்குன்னே
பார்க்க முடியல. ஹீரோ அவனோட கழுத்தை விடாம இன்னும் புடிச்சிட்டே தான் இருக்கா. விட்டா சஞ்சீவ் இறந்தே போயிடும் போல. அப்படி இருக்கும்போது கூட சஞ்சீவ் என்ன நினைக்கிறானா, நீ மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தீனா என்னோட அக்கா என் கூட இருந்திருப்பா. ஆனா ஹீரோ விடாம என்ன கேக்குறானா, இப்போ உனக்குள்ள இருக்க பத்தி ஒரு எனர்ஜி உனக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கே, அந்த எனர்ஜி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது, உண்மையை சொல்லு. அப்படி ஹீரோ கழுத்தை பிடிச்சி அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே இதோட அந்த சாப்டரை முடிச்சிடறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.